உன்னிடத்தில் இருக்கும்படியான அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். நெற்றிக்கண்ணை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்தார். கணவன் வேண்டுமே, நமக்கு கணவன் வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உடனே பார்த்து கணவர் வேண்டுமே, கணவர் கேட்டு விட்டாரு. அப்படி என்று என் நெற்றில இருக்கும்படியான கண்ணை பிடுங்கி படுத்துக்கிறதுக்கு மேல விடுறான். அப்படி கணவன் வேண்டும் என்று இந்த நெத்திக்கண்ணை காட்டாரு. நெற்றிக்கண்ணை பிடுங்கி பரமனுடைய நெத்திலே பொருத்தினேன். அப்போது பரமனுடைய நெத்திலே நான் பொருத்திய உடனே நான் எந்த இடத்தில் இந்த கண்ணை பிடுங்கினேனோ அந்த இடத்திலே இருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக பெருகிக் கொண்டே வருகிறது. சத்தியாகப்பட்டவள் நமக்கு கண்ணை பிடுங்கி கொடுத்தாலே அவனுடைய நெத்திலே இருந்து உதிரமாகப்பட்டது வருகிறேன். அப்படி என்று தன்னுடைய வலது கை பாரு, பரமக்கடவுளுடைய வலது கையால் என்னுடைய நெத்தியை வைத்து பிடித்தார். அப்பதான் உதிர நின்னு இப்ப பொட்டுக்குது பாரு. பரமக்கடவுள் அன்று எனக்கு வச்சு போட்டுதான் இப்ப பெண்கள் எல்லாம் வைக்கக்கூடிய போட்டுலாம். எந்த பொம்பளை வைக்கிறாங்க? எல்லாம் தான் வச்சிருக்காங்க. மூடு வாய இப்பெல்லாம் யாரு போட்டு வைக்கிறாங்க? பூரா ஸ்டிக்கர் போட்டுதான். அந்த காலத்துல அந்த ஆயாலாம் இருக்கிறாங்க வயசானவங்க, காலையில ஏஞ்சா இருடா, காலையில ஏஞ்சிடும், குளிச்சுட்டு மஞ்சள் பூசிட்டு முகத்துல குங்குமத்தை வச்சுட்டு வீதி வையம் வந்தா மகாலட்சுமி இருக்கும். இப்ப எந்த கேள்வி கூட இப்ப போடுறதுல பூரா ஸ்டிக்கர் போட்டுதான். இந்த குங்குமம் இருக்கிற நீ எவ்வளவு அகலமா வைக்கிறியோ அவ்வளவு ஆம்படியானுக்கு ஆயுசு நீடிக்கும். நீ அம்மாத்திரம் பொட்டு சுருக்குறியோ அவனும் குடிச்சு சுருங்கி போயிடும். இந்த மஞ்சள் குங்குமம் எங்க இருக்குது? இப்போ எல்லாம் பொம்பளை மூஞ்சில கிடையாது, ஒரு வெள்ளையே பிரிக்கி பூச்சிக்கிறாங்க. அப்படி மஞ்சளும் வாங்கி கொடுத்துக்கிறேன். மஞ்சளும் குங்குமம் இப்ப எங்க இருக்குது? அருகால பூசி விட்டாங்க. அசந்த அருகால சாஞ்சுதான் பூரா வெள்ளை சட்டிலும் பூச்சிக்குது. இந்த கேள்வி கூட ரவோண்டு போட்டு வர கண்ணுக்கு ரவோண்டு போட்டு அப்படி வைக்கிட்டு எடுத்து தொப்புல ஒட்டிக்கிட்டு அப்புறம் மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் எடுத்து ஒட்டிக்கிட்டு இதான் நடக்குது. அன்னைக்கு பரமக்கடவுள் வச்சு போட்டுதான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வைக்கக்கூடிய. சரி, உதிரமாகப்பட்டது அங்கே நின்று விட்டது. பிறகு எங்கே வந்தது? என்னால் தாங்க முடியவில்லை. அண்ணா, நாராயணா, கோவிந்தா, என்னால் தாங்க முடியல. அப்பதான் வந்து பரமக்கடவுளாகப்பட்டவர், அதாவது பகவான் எடுத்து சொல்லி மாதத்துக்கு ஒரு முறை பெண்களுக்கு மாத பிறவழியாக போக கடவுது வரம் கொடுத்தாரு. என்னமா எங்க வீட்டுல 7 நாள் லீவ் விடுறாங்க, ஒரு நாள் மாதத்துக்கு பெண்கள் ஒரு முறை மாத பிறவழி ஆகத்து வளர்க்காது. பக்கத்துல பாப்பாதான் இருக்குது அப்படியே ஊர்ல. என்ன அப்படி இருக்க ஏற்கனவே பரமக்கடவுளுக்கு நான் படைக்கும் போது எத்தனை கண்கள்? நான் அவருக்கு ஒன்று கொடுத்தேன். அவருக்கு நான் யார்? பரமக்கடவுள் எனக்கு முந்தி முதலாக பிறந்தவள் சக்தி. நான் கொடுத்த நெற்றிக்கண்ணாலை எடுத்து நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு? தட்சிணாபுரி ஆண்டு வரக்கூடிய சட்டபெருமனுக்கு மகளாக பிறந்து பாச்சாங்கனி என்ற பெயரோடு அல்லும் பகலும் 60 நேரமும் பரமனியா பூசித்தேன். பரமன் ஓடி வந்தார். பரமனை என்னை பார்த்தார், பரமனை நான் பார்த்தேன். எங்க அப்பா அம்மாட்ட சொல்லல.
கணவர் வந்து விட்டாரு, நம் கண்ணுக்கேத்த ஆடவன் வந்து விட்டாரு. ஆமா நாம இதுவரைக்கும் பரமக்கடவுளுக்கு ஒருதான சபதம் செஞ்சோம். பரமக்கடவுள் தான் நமக்கு கணவனா வரணும் அப்படின்னு நினைச்சுமா. ஆமா இந்த கணவன் வந்த உடனே தாய் தந்தையை மறந்து பரமக்கடவுளோடு வெள்ளிங்கிரிக்கு ஓடி வந்து எல்லா குடும்பத்திலயும் அதான் நடக்குது. கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வைக்கிறேன், விக்காத்துல விக்கு காலேஜ்ல எவனா ஒருத்தன் கஷ்டம் கிளம்பிடுறாங்க. யாரு பூமிகா மாதிரியா பள்ளி ஊந்துறியா மோன என் மகன் மேலேதான் இருக்கிறான். அதனால பார்த்தார். ஆமா தன்னுடைய மகள் போய்விட்டால் இந்த வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா மகளுக்கு வேண்டுமான சீர்வரிசை செய்ய வேண்டுமே. இப்ப நீ ஈர்த்து வண்டியா? ஆமாண்டா. இங்க போறால போய் அந்த காலத்துல சாமியா ஈர்த்து தாண்டா வந்துக்குது. ஆமா ஆனா நாம ஈர்த்து போனாதான் கார் வச்சு தேடி அடிக்கிறோம். போறோம். பாபா பத்திரமா வீட்டுல சொல்லு. யாரு பாப்பா? ஏன் பாப்பா? சரி சரி. ஆனா அந்த காலத்துல சாமி ஈத்துட்டு போய்க்குது. ஆமா ஆமா. எப்படியா சாமியா ஈத்துட்டு போயிருக்கு. அப்படி மகள் போய்விட்டால் அந்த வருத்தம் மகளுக்கு வேண்டுமான சீர்வரிசை கிடைக்க வேண்டுமே அப்படின்னு தட்சிணாபுரியில இருந்து எங்க அப்பா அம்மா எனக்கு ஏராளமான சீர்வரிசை கொண்டு வராங்க. அப்படி சீர்வரிசை வரும்போது பார்த்தார் பரமக்கடவுள், உனக்கு வேண்டுமான சீர்வரிசை எடுத்துக் கொண்டு வருகிறான். அந்த வரக்கூடிய சீர்வரிசையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, வந்தவரை அசிங்கம் செய் அப்படின்னு சொன்னார. கணவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசலாமா? என் பாட்டி நீ என்னைக்காவது ஆம்படியான மறுத்து பேசுகிறியா? பாட்டி பாட்டி என்னைக்கா ஆம்படியான மறுத்து பேசுகிறியா? பேசுனா குடிச்சிட்டு வந்து அடிப்பான். ஏன்னா கணவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்க கூடாது. அந்த கேள்வி பார்த்தா எங்க வீட்டுக்காரெல்லாம் குடிக்க மாட்டாரு தெய்வம். ஆனா கிழவன் செத்து என் மகளை பச்சா. ஏன்னா இல்ல இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவனை வந்து பேரிட்டு கூட கூப்பிட மாட்டாங்க. யாராவது பேர் கேட்டாலும் இப்போ மோம் பேருனா தனிவேல தனிவேல தனிவேலப்பா அது சொல்ல அப்படியே சொல்லு. இந்த கேள்வி ஆம்பளை காது கேட்கலாம் என்ன நீ மட்டும் வந்துரு கொல்லி பக்கம் போகலாம் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அவங்களும் பேரிட்டு கூட மாட்டாங்க. அப்படி அப்ப இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா கொண்டாட்டி வாடி போட்டு நம்ம சீக்கிரம் கூட மாட்டாங்க. ஏன்னா பெண்களை பார்த்தா வாமா அந்த மாதிரி வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் வராது. அப்ப இருக்கக்கூடிய இப்ப ஏதோ நடக்குது. ஆனா அப்ப இருக்கக்கூடிய பெண்கள் கணவனுக்கு மரியாதை கொடுப்பார்கள். தன் கணவன் சொல்லிவிட்டாரு அப்படி என்ற வார்த்தையோடு வந்தவரை அசிங்கம் செய்து பார்த்தான் தக்கபெருமன். இந்த தாத்தாங்க நமக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ காலி அடிக்க வேண்டும், கணவன் இறக்க வேண்டும் அப்படி என்று 33 தேவர்கள் 44 அரசு கூட்டது தென்னூறு கம்புர சித்தி புத்தி வித்தியாசம் சொல்ல முடியாத அனைவரையும் அழைத்து தட்சிணாபுரியிலே யாகம் நடக்குது. என்ன யாகம்? மரண யாகம் நடக்குது. யாரு மரண யாகம்? பரமக்கடவுள் ஒழிக தக்கன் வாழ்க இந்த கோஷத்தோடு பரமக்கடவுள் இறக்க வேண்டும் என்பதற்காக மரண யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மரண யாகம் நடக்க 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 வெள்ளியங்கிரியோ உடலாகப்பட்டது தனலாக கொதிக்க கண்டேன். திடீரென்று இடபாகத்து விட்டு அகண்டேன். ராஜாங்கனி ஏன் இடபாகத்து விட்டு அகலக்கூடிய காரணம் என்ன அப்படி என்று கேட்டார். உடனே அதுக்கு என்ன தெரிவித்தார்? சுவாமி நீங்கள் இறக்க வேண்டும் என்பதற்காக என் தந்தையாக இருக்கும்படியான தக்கபிரமன் அதோ மரண யாகம் செய்கிறார். அந்த மரண யாகத்தை நிறுத்த போகிறேன் அப்பதான் சொன்னாரு. மரண யாகத்தை நிறுத்த போற நீ சொல்ற, மரண யாகத்தை நிறுத்த முடியாது நீ போகாதே என்று நான் சொல்றேன். யார்? பரமக்கடவுள் சொல்றாரு. நான் அதுக்கு என்ன தெரிவித்தேன்? யாகத்தை நிறுத்துவேன் அப்படி என்று உறுதிமொழி கொடுத்தேன். அப்பதான் பார்த்தாரு யாகத்தை நிறுத்து போற. அப்படி யாகத்தை நிறுத்தினால் உனக்கு இடபாகம் உண்டு, இல்லை என்றால் இடபாகம் இல்லை. யார் சொன்னாரு? இடபாகலன்னு சொல்லிட்டாரு. உடனே பார்த்தேன், சென்றேன், யாகத்தை நிறுத்தினேன், நிறுத்தி பார்த்தேன், கத்தினேன், கடாவினேன், கெஞ்சினேன். ஒருவர் கூட யாகத்தை நிறுத்தவே இல்லை. யாகத்தை நிறுத்தினால் தான் இடபாகம் உண்டு, இல்லை என்றால் இடபாகம் இல்லையே. அப்படி என்று அந்த தக்கபெருமன் செய்யக்கூடிய யாகத்தில் நான் பத்மகரமாக இருந்து பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு அல்லும் மகளும் 60 நாள் நேரமும் அரமணியை பூஜித்துக் கொண்டிருந்தேன். திருமணம் முடிந்து மூர்த்திய கெண்டிஜானமா பட்டின அப்படி இருக்க இப்போது பரமக்கடவுளை நான் பார்க்க வேண்டும். ஒரு சமாச்சாரம் என்ன? நான் யார் தெரியுமா? உலகத்தை படைத்தவள். ஆமா
நான் ஒரு வாயாடி. இதுல குத்தாத அம்மா. ஏன்? 4 முட்டை அரகலை கோழிக்கறி முதன்னு இருக்குது. நீ குத்தி ஏத்தா சீரி வா மூஞ்சி அடிக்கிறேம்மா. அது சீர்னாலும் பரவாயில்ல. ஏன் என்ன குத்தம் இல்ல வா மூஞ்சி அடிக்கூடாது. ஆமா அதனால காந்தி ஸ்டார்ட் பண்ணா கூட்டியாதான் இப்ப யாரும் அப்படி இருக்க பரமக்கடலை பார்க்க வேண்டும். உன்னை படுத்தும் சக்தி, சக்தி. இந்த உலகத்தை படுத்தும் சக்தி, ஆ. பாமர மக்களை படுத்தும் சக்தி. உன்னை படைச்ச உங்க அம்மா வந்திருக்காங்க. என்ன சொல்ற? உங்க அம்மா. ஓய், நான் ஒரு வாயாடி, அவர் ஒரு வாதிக்காரர். ஆமா அதான் நான் ஒரு வாதிக்காரி. உங்க குடும்பத்தை பத்தே தெரியுமா? அவர் ஒரு வாதக்காரர். அது திருபாலும் சித்தப்பா ஐநாரு. அதனால பரமக்கடலை பார்க்க வேண்டும். பரமக்கடல் வந்தா உன்னை படுத்து உங்க அம்மா வந்திருக்காங்க சொல்லுவோடு. மணாலும் போடு இப்ப குத்துமா ஆவாது உனக்கு. கைலாசம் பூரா கைலாசமா தான் கிடைக்குது. சரி, இடபாகத்திலே இருக்கும்படியான உமாவை நான் சீக்கிரமாக கொண்டு வர சொன்னேனே. உங்க அம்மா வந்துக்கிறாங்க. அம்மாவா? இந்த அப்பா கூட்டாங்க அவளை இங்க வர சொல்றேன். உங்க அம்மா எதுக்கு வந்தாங்க? உங்கள்கிட்ட புல்ல வாங்கிட்டு போலாங்க. சும்மாதான் இருக்கணும். நீ தானே நல்ல நாய அப்பா கூட நல்ல நாய் புல்ல வாங்கின கதையை வாங்கிட்டு கிடக்குறான். டாக்டர் ஐயா இது பூரா வலிக்குது டாக்டர் ஐயா. அதெல்லாம் பார்க்கல ஒண்ணு. இவங்க 4 பேர் அண்ணன் தம்பி அம்மா இப்ப அங்க அந்த பேச்சு இல்ல இது சொல்லி அவருடைய மனசாரல. 4 பேர் அண்ணன் தம்பி 4 பேர்த்துல ஒருத்தன் வந்து டிராக்டர் வாங்க வரல. இன்னும் 3 பேர் சேர்ந்து டிராக்டர் வாங்கணும். 10 வருஷமா வச்சுக்கிறான்னு வச்சுக்க. ஒரு 10-15 சொத்துக்குது. ஆனா 2 கண்ணு தெரியாது. இவன் வந்து கொல்லியில டிராக்டர் நின்று கிடக்குது. சத்தியமா அந்த மாரியாசாக்கு நடந்த கதையம்மா. டிராக்டர் நின்றுத அதுல ஒரு டூல் பாக்ஸ் வைக்கிற பொட்டி இருக்கும். அதுல இருக்குது டிராக்டர் சாவி. அது மாட்டுக்கு நீ மாட்டுக்கு வர வேண்டியதாண்டா. அதை எடுத்து தேடி கண்டுபிடிச்சி தடவி எடுத்து அது எங்க போறதுன்னு போட்டு முதல் கீழே வண்டி விட்டு இவன் தம்பிக்காரன் போட்டுக்கிறான். இந்த கை ரேஸ் வச்சுட்டு இவன் ஷார்ட் பண்ணாம பாரு. ஷார்ட் பண்ணது மாட்டது கிளம்பிடுத்து வண்டி. ஐயோ வண்டி கிளம்பிட்டு இவன் நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணானா இவன் மேல இந்த பக்கம் போற டிராக்டர் ஏறி அந்த இவன் கிணறு 27 கசம் அந்த டிராக்டர் உயிந்து அந்த டிராக்டர் கிரியில் தூக்குறானு கூடையில ஒண்ணா வச்சு 2.25 லட்சம் அந்த டிராக்டருக்கு இப்படி செலவாச்சு. நல்ல நான் கொல்லி பக்கம் போனேன் வீட்டுக்கு வாங்க வராத இவனுக்கு 1 லட்சம் இப்ப செலவாச்சு. சத்தியமா 40 நாள் ஆடுறது கொல்லுங்க. அம்மன் சாச்சா இன்னைக்கு தான் வந்துக்கிறான். நான் பொய்யலன்னு சொல்ல. இவனுக்கு 1 லட்சம் ஆச்சு. அந்த டிராக்டருக்கு ஒன்னே ஒரு 2.25 லட்சம் ஆச்சு. ஏன்னா இப்ப உனக்கு நான் 50 8 விட்டுருவோம்ல. இது பூரா உன் தம்பி உனக்கு சும்மா விட்டுருவோம்ல. போன போது முன்னாடி வேற எனக்கு போன் பண்ணிட்டு போயிட்டு வாடா. என்னதா இந்த காதில் அதை மாந்துட்டேன். உங்க அம்மா வந்திருக்காங்க. அது சொல்லட்டுமா? நீ சொல்லிட்டியா? நந்தி நந்தி இல்ல குரங்கு. என்ன இதுக்கு குரங்கு மாதிரி என்ன சமாச்சாரம்? என்னடா சமாச்சாரம்? அதான் உங்க அம்மா வந்துக்கிறாங்க. எந்த அம்மா? நீ எங்க போறான்னு இப்ப நீ எங்க போற? விளையாட்டுக்கா பேசிக்கிறாங்க. நீ எங்க போற ஏஞ்சி போயிட்டே நாங்க ஆடிக்கிறோம். நீ மாட்டு கம்முன்னு உக்காரு. இந்த அப்பா கூப்பிட்டாங்கன்னு அம்மா கதைக்கு போகும்போது சொல்றத நீ போய் ஏந்திரனோன்னு நீங்க பாருங்க கொதித்தாங்க. இந்த அப்பா கூப்பிட்டாங்கன்னு அம்மா சொல்லு. என்னடா போய் சொன்ன உங்க அப்பா ஒரு சொன்னாருப்பா. எந்த விதத்தில் எந்த முறையில அந்த எனக்கு அப்பா போய் கேட்டோம். என்ன நடப்பீங்க? எந்த விதத்துல அப்பா யார் கேட்டது? அவங்கதான் கேட்டாங்க. அவ கேட்டிருக்காளா? அப்ப எந்த விதத்துல அம்மானி நீ போய் கேட்டுவா. என்னயா என்ன 1.5 கிலோமீட்டர்ல இருக்குது அப்படியே கேட்க கூடாது. போய் கேட்டு சொல்லு. ஆளு போட்டு எந்த விதத்துல நீ அம்மா
இந்த பிரபஞ்ச உலகம் இருக்குது. ஆ. இந்த பிரபஞ்ச உலகத்தை நான் படைத்தேன். ஆமா படைக்கும் போது புல் பூண்டு தாவர வர்க்கங்களை படைத்தேன். ஆமா மானிட மக்களை படைத்தேன். மானிட மக்களை படைப்பதற்கு முன்பாக இந்த பரமக்கடவுளை நான் தான் படைத்தேன். அதனால தான் நான் அவருக்கு அம்மான்னு போய் சொல்லிட்டேன். போ ஆளை கொடுத்தாங்களா இருக்குதா எடுத்துட்டு வந்தா போட்டுருக்கலாம். சரி போய் கேட்டு வரேன். கைலாசம் என்னடா செடி கொடி பூலு பூண்டு புல் பூண்டு தாவர வர்க்கங்கள். ஆனா பரபரன்னு சொல்ல கூட வந்து போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? செடி கொடி உன்னை படுத்தது அம்மா தான் சொல்றான். எல்லாத்தையும் படிச்சு இந்த அம்மா என்ன படிச்சிருக்கலாம், என்ன படிச்சிருக்கலாம் அப்படி என்று தாங்கிற கிருவத்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆமா. அந்த கிருவத்தை இடைத்தள்ளு. ஆ. அதாவது முக்கண்ணிலே ஒரு கண்ணை பிடிக்கி எனக்கு கொடுத்தார். ஆமா. அவளை மறுமுறையும் நான் எரித்து பர்வதராஜனுக்கு மகளா பிறக்க செய்தேன். அந்த விதத்துல நான் உனக்கு அப்பான்னு போய் சொல்லி அவளங்க வர சொல்றா பயபக்தியா. இவரும் கொஞ்சம் தென்னோட்டா தான் எங்கிறாரு. ஆம்பளை ஆச்சு சாதாரண ஆளா. நீ உட்காரு சாமி. சீக்கிரம் சீக்கிரம். என்ன ஓ பாத்தியா? மோடுமா கணவனே கப்பு, கணவனே ஆயில், கணவனே டீசல், கணவனே பெட்ரோல், கணவனே மண்ணெண்ணெய் அப்படின்னு பயபக்தியா பல்ல ஒடிச்சு கையில கொடுத்துருவேன். கணவனே கற்பு, கணவனே மாங்கல்யம், கணவனே தெய்வம், கணவனே ஆயுள் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தையோடு ஐம்புலனை ஓர்வழி படித்து கணவன் என்ற மரியாதையோடு வந்தா ஐம்பூலை அடக்கி அதனால சரி இப்ப வீட்டுக்காரர் பாக்கணும். கணவனே ஆயில், பெட்ரோல், டீசல். பெட்ரோல் டீசல் கொண்டு போய் ஏமாந்தா ஊத்தி கொளுத்திட மாட்டீங்க. நாங்க உஷாராச்சா நீங்களே ஊத்தி கொளுத்துவீங்க. போகும்போது அவர் மேல இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் எல்லாம் பாரு அது ஒரு 8 மாசம் ஆகுது அடங்க. என்ன சொல்ற இப்படி? அம்மா இடபாலை வரும்போது இடபாகம் வரும்போது மேல இருக்கிற பாம்பு, அந்த பாம்புல மேனி எல்லாம் இருக்கக்கூடிய சர்ப்பம் அந்த வகுத்து தீனி போயிடுது. அந்த மேல இருக்கிற பாம்பு பாம்பு அந்த பாம்பு எல்லாம் அம்மா பார்த்து புசு புசு. இந்த உலகத்தை படைத்தவள் தான், இந்த பாம்பர மக்களை படைத்தவள் தான், உன்னை படைத்தவள் தான், என்னை படைத்தவள் தான். அப்படி அங்கு தாங்கிற கர்வத்தை கொண்டு அவள் என்னிடத்திலே வருகின்றாள். ஐம்புலனையும் அடக்கி பயபக்தியோடு வந்தால் இடமாக உண்டு. சீக்கிரம் சொல்லிட்டு வா. என்ன சொன்னாரு? சொன்னாரு கணவன் என்ற மரியாதையோடு வந்தா அந்த பாம்பு ஒண்ணும் பண்ணாது அப்படின்றாரா? சரி, அந்த பாம்புக்கு என்ன பெயர்? பாம்புக்கு பசுபதி. ஐயா பசுபதியா